ஏஷியால ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் லைப்ரரிஸ் ஆஃப் ஏஷியா வந்துட்டு ஸ்ரீலங்காவோட நார்தர்ன் பார்ட், அதாவது ஜாஃப்னால இருந்துச்சு. இந்த பிகெஸ்ட் லைப்ரரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த பிகெஸ்ட் லைப்ரரியில வந்துட்டு 95% ஆஃப் தி புக்ஸ் வந்துட்டு தமிழ் இலக்கிய புத்தகங்கள், தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய வரலாற்று சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், தமிழ் ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் சில காரணத்தினால இந்த லைப்ரரி வந்துட்டு எரிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில். இன்னைக்குமே அந்த லைப்ரரி இருக்குது. பட் ஆனால் இப்போ அந்த லைப்ரரி வந்துட்டு அப்போ இருந்த முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான ஓலைச்சுவடிகள் இது எதுவுமே இன்னைக்கு அதுல இல்லை. எதற்காக இந்த தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த லைப்ரரியை எரிச்சாங்க? இன்ஃபேக்ட் இந்த லைப்ரரி எரிச்ச ஒரு மிகப்பெரிய காரணமே வந்துட்டு தமிழர்களோட அடையாளத்தை அழிக்கணும்ன்றதுக்காக தான். பட் ஆனா இது எப்போ நடந்துச்சு, எதற்காக நடந்தது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ரீலங்கால வந்துட்டு இந்த நார்தர்ன் பார்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு தமிழர்களா தான் இருப்பாங்க. அவங்கள தான் வந்துட்டு நம்ம ஈழ தமிழர்கள்னு சொல்லுவோம். அந்த நிலப்பகுதியை தான் நம்ம ஈழம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பல்லாயிரம் வருஷத்துல இருந்து அவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் இந்தியால இருந்து போனவங்க இருக்காங்க. பட் ஆனா சில பேர் வந்துட்டு பூர்வக்குடியாவே வந்துட்டு தமிழர்களா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் தான் பேசுறாங்க. தினந்தோறும் அவங்க வந்து தமிழ் வாழ்வியல்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அங்க கோவில் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தமிழ் ஸ்கூல்ஸ் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்களும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப பழமையான புத்தகங்கள் இருக்குது. இவங்க கிட்ட வந்து ரொம்ப பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்குது. சித்த மருத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது. நிறைய போயம்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நிறையவே அந்த நார்தர்ன் பார்ட்லயும் ஈஸ்டர்ன் பார்ட்லயும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி கட்டலான்ற ஒரு யோசனைக்கு வராங்க. அப்பதான் வந்துட்டு 1933ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டமா இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிரதிநிதியை செலக்ட் பண்ணிட்டு, சரி நம்ம இந்த மாதிரி கட்டலாம்ப்பா, ஒரு லைப்ரரி கட்டலாம், இந்த மாதிரி சின்ன ஒரு வீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஒரு லைப்ரரி மாதிரி கட்டலாம்னு 1930ஸ்ல வந்துட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளவே வந்துட்டு குருவி சேர்க்கிற மாதிரி காசு வந்துட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்டு 1930s ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த கட்டினக்கலையில ரொம்பவே சிறந்து இருக்கக்கூடிய நரசிம்மன் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்களாம் வந்துட்டு ஈழத்தமிழர்கள் நாங்க வந்துட்டு இங்க ஒரு லைப்ரரி கட்டணும்னு ஆசைப்படுறோம், எங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நீங்க வந்து கட்டி தரீங்களான்னு சொல்லும் போது அவரும் வந்துட்டு, ஆஹா இந்த மாதிரியான ஒரு லைப்ரரி கட்டுறது ஒரு ரொம்பவே ஒரு வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு விஷயமா இருக்கும், அதுக்கு நானும் ஒரு வந்துட்டு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இவங்களும் வந்துட்டு ஒரே அடியா 2 கோடி 3 கோடி எல்லாம் இவங்களும் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் சேர்த்து வச்சு அவங்க கிட்ட கட்டல, அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து அவங்க வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரியை கட்டுறாங்க. இவங்க கட்டின லைப்ரரி வந்துட்டு எந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர்னா வந்துட்டு இண்டோ காத்திக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர்ல தான் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த லைப்ரரியுமே கட்டுறாங்க. இந்த லைப்ரரி கட்டி முடிக்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா இருந்தாலுமே கிட்டத்தட்ட 1950s அந்த 1959 காலகட்டத்தில் தான் வந்துட்டு இது கம்ப்ளீட் ஆகுது. இது கம்ப்ளீட் ஆகும் போது இந்த லைப்ரரியில வந்துட்டு வெறும் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது 800 புக்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது கம்ப்ளீட் ஆகும் போது கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்கள், இலக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா ஓலைச்சுவடிகள், அப்புறம் சின்ன சின்ன போயம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு சேருது. எப்படி சேருதுன்னா, உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் வந்துட்டு தானா வந்துட்டு எங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, நாங்க இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னு நிறைய இண்டிவிஜுவல் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட விஷயங்கள், அவங்க எழுதின புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லைப்ரரியில ஒரு காப்பி வைக்கிறாங்க. சில பேர் வந்து மாஸ்டர் காப்பியே வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வச்சு இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஓலைச்சுவடியோட ஒரிஜினல் விஷயங்கள் அதை வைக்கிறாங்க, காப்பர் பிளேட்ஸ் வைக்கிறாங்க, இது எல்லாமே வைக்கிறாங்க. இது எப்படி மாறுதுன்னா, கிட்டத்தட்ட 97,000 தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு ஹப்பா மாறுது. இது கூட வந்துட்டு சில ஆங்கில புத்தகங்களும் இருக்க மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு இன்னைக்கு 97,000க்கு வந்துட்டு ஈச் என்னென்ன புக்குன்னு நம்மளால இன்னைக்கு டேட்டா கிடையாது. ஏன்னா இது வந்து 1950s 1970s நடந்த ஒரு விஷயம். பட் ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்த வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டினத்தை எழுப்புறாங்க. அதை உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் வந்துட்டு இதுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷனை கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரா இதுக்கு கிரியேட் பண்றாங்க ஒட்டுமொத்த ஏஷியாலுமே. ஸோ இந்த லைப்ரரி சந்தோஷமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் வந்துட்டு சாதாரணமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்.
அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு உள்நாட்டு பிரச்சனைகள் மிக பெருசாக வெடிக்கும் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும். ஸோ அது ஒரு பக்கம் நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த 1979 1980 வந்துட்டு இந்த கலவரம் வந்துட்டு ஸ்லோவாக பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு இந்த ஜாஃப்னால வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குது. என்ன எலெக்ஷன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எலெக்ஷன்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு கேம்பெயினுக்கு போறாங்க. அதாவது தமிழர்களுக்கான ஒரு பார்ட்டி அது. அவங்க வந்துட்டு கேம்பெயினுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த பீரியட் வந்துட்டு ஒரு கலவரம், போர், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டென்ஸ்டான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த பகுதியில் இருந்திருக்குது. இவங்க அப்பதான் வந்துட்டு கேம்பெயினிங்காக போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது. இந்த கலவரத்துல என்ன நடக்குதுன்னா, 3 காவலர்கள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த காவலர்கள் வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு சின்னல மக்களா இருக்கிறாங்க இந்த காவலர்கள்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த சைட்ல காவலர்களுக்கு வந்துட்டு கோவம் ஆகுது, தடியடி நடத்துறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமா வெடிக்குது. பட் ஆனா இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாப் கூட்டம், அதாவது வந்துட்டு ரவுடிகள் வந்துட்டு இந்த ஜாஃப்னா பகுதிக்குள்ள என்ட்ராயிட்டு ஒட்டுமொத்த தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க பகுதி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, கோவில்கள் இருக்குது, இந்த கோவில் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனா பசங்க போகக்கூடிய பிளே கிரவுண்ட் எதனா இருக்கும், அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுங்களுக்கு வந்துட்டு நெருப்பு வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா, 4 பேர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க சிவிலியன்ஸ் சைட்ல. இந்த மாதிரி வந்துட்டு இது நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமா வெடியுது. இது ஒட்டுமொத்த அட்டாக்மே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி விக்டிம்ஸ் வந்துட்டு தமிழர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நடந்து முடிக்கும் போது இது ரொம்பவே ஒரு டென்ஸ்டான ஒரு இடமா மாறுது. பட் ஆனா இந்த ரவுடிஸ் வந்துட்டு என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அங்க இருந்த மக்கள் வந்து இந்த ரவுடிஸே வந்துட்டு அனுப்பப்பட்டது வந்து காவலர்கள் தான், அவங்க தான் எங்க மேல இருந்த கோவத்துல வந்துட்டு இந்த மாதிரி அமிச்சு தமிழர்கள் மேல ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்படுது. பட் ஆனா என்ன நடக்குதுன்னா, ஏப்ரல் மந்த்ல வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்க இன்னொரு ஒரு ஸ்டெப் மேல எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த கலவரம் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு, அந்த ஹீட் அப்படியே கண்டினியூ ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தமிழர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு வந்துட்டு இன்னும் ஒரு கட்டம் மேல போய் இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தரணுன்றதுக்காக இவங்களோட அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஏன்னா இவங்க கோயிலை அடிச்சாச்சு, இவங்க வீடுங்களை அடிச்சாச்சு, இவனுங்களே அடிச்சாச்சு, இதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நம்ம இவங்களோட அடையாளத்தையே அழிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஜாஃப்னா லைப்ரரிக்கு போறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜாஃப்னா லைப்ரரி வந்துட்டு ஒரு முக்காசியில் ஆல்மோஸ்ட் 95% இருக்கிறது வெறும் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறது வந்துட்டு உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு இடம். ஸோ தமிழ் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஒன் ஸ்பாட் மாதிரி இருந்த ஒரு இடத்த போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நெருப்பு வச்சிடுறாங்க. நெருப்பு வச்சோடனே இது வந்துட்டு பற்றி எரியுது வந்து சில பேர் சொல்றாங்க வந்துட்டு 2 நாள் கண்டினியூஸா வந்துட்டு இது பற்றி இருந்துச்சு. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு லைப்ரரி, அது ஏஷியாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் லைப்ரரி. அவ்வளோ வந்துட்டு நெருப்பை வச்சு பற்றி எரிக்கும் போது அங்க இருந்த மக்கள் வந்துட்டு அவங்களோட சின்ன காசை போட்டு கட்டின ஒரு லைப்ரரி வந்துட்டு நிறைய பேர் சொல்றது வந்துட்டு பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் உடனே அந்த லைப்ரரிக்குள்ள போயிட்டு எவ்வளவு புத்தகத்தை காப்பாற்ற முடியுமோ, அதாவது ஆல்ரெடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த புத்தகத்தை எடுத்து நெருப்பை அணைச்சி அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை காப்பாற்ற முயற்சி செஞ்சதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு எமோஷனல் மூமெண்ட், அதாவது அந்த ஜாஃப்னா பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்களுக்கு. ஏன்னா இது அவங்களோட லைப்ரரியா பார்க்கப்பட்டது, அவங்க எல்லார் காசும் போட்டு அவங்களோட தான் பார்க்கப்பட்ட ஒரு லைப்ரரி இப்படி பற்றி எரியுதே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழர்கள் சைட்ல இருந்து ஒரு அட்டாக் நடக்கும், ப்ரொடெஸ்ட் நடக்கும். அதுதான் உங்களுக்கு வரலாறு மொத்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா தான் பிளாக் ஜூலைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அண்ட் 2003 என்ன நடக்குதுன்னா, இந்த ஒட்டுமொத்த பர்ன் டவுன் ஆன இந்த லைப்ரரியுமே வந்துட்டு சரி செய்யற முயற்சியில வந்துட்டு நிறைய பேர் இடங்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த 2003 வந்துட்டு இந்த லைப்ரரியை சரி செஞ்சிடறாங்க. இந்த லைப்ரரியை சரி செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சரஸ்வதி சிலையை வந்துட்டு இந்த லைப்ரரிக்கு முன்னாடி வந்துட்டு வைக்கிறாங்க. ஃபுல் ஒயிட் பெயிண்டரா அடிச்சு ஃபுல்லா ஃப்ரெஷ் லுக்குக்கு கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனா என்னன்னா, இந்த வாட்டி வெறும் 25,000 புக்ஸ் மட்டும்தான் இந்த லைப்ரரியில வைக்கப்படுது. முன்னாடி இருந்தது 97,000 புக்ஸ். பட் என்னதான் இருந்தாலும் இந்த 25,000 புக்ஸுமே வந்துட்டு அந்த 97,000 புக்ஸ் அளவுக்கு வராது. ஏன்னா இது எல்லாமே புது புத்தகங்கள், அது எல்லாமே வந்து வரலாறுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மிக பழமையான புத்தகங்கள். இன்ஃபேக்ட் எல்லாமே ஒரிஜினல் காப்பீஸாக இருந்திருக்கும், ஓலைச்சுவடிகள் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்காது. இதை தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் வந்துட்டு எழுதி 25,000 புத்தகங்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு அது இன்னும் நிறைய புக்ஸா மாறி இருக்குது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் புக்ஸா மாறி
மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 12 செக்ஷன்ஸாக மாறி இருக்குது இந்த லைப்ரரி. ஆனால் இந்த 2003ல 25,000 புக் தான் ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கே அது தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு லைப்ரரியா இன்னும் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு மற்ற மொழிக்கான புத்தகங்களும் வந்துட்டு அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் அந்த பழமையான புத்தகங்கள் போயிடுச்சேன்ற வருத்தம் வந்துட்டு தினந்தோறும் அந்த ஜாஃப்னால வாழற மக்களுக்கும் இருக்குது, உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்துச்சா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருந்துச்சு, இந்த ஒரு போர்ல வந்துட்டு இந்த லைப்ரரி வந்துட்டு அழிஞ்சிடுச்சு, இன்ஃபேக்ட் சித்த மருத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஓலைச்சுவடிகள் எல்லாம் இதுல எரிஞ்சு போனதா சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோல பார்ப்போம். டாடா பாபாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.